ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2026 கண்டிப்பாக நம்ம தளபதி அண்ணா தான் ஜெயிப்பாரு. அப்படி ஜெயிக்கலனா நான் இங்கே ஓப்பனாக ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். அப்படி 2026 தளபதி ஜெயிக்கலனா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். அதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 2026 தளபதி தான், தமிழ்நாடு இல்லை தளபதி நாடு. அது கண்டிப்பாக மாறும். ஏன்னா நல்லது மக்களுக்கு நல்லது செய்யணுன்றக்காக வந்திருக்காரு. மக்கள் போக போக புரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் சொல்றாங்க அவர் அரசியல் வந்து சம்பாதிக்கணும், பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சம்பாதிக்காத காசு இல்லை, நிறைய பேர் சம்பாதிச்சிட்டாரு, நிறைய சொத்துக்களும் சேர்த்துட்டாரு. பட் இப்போ வந்து செஞ்சதை திருப்பி ஏதாவது கொடுக்கணும். அவர் ஏன் முன்னாடியே கொடுத்துருக்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க. அவர் ஆல்ரெடி முன்னாடியே செஞ்சிருக்காரு. ஆனால் மக்களுக்கு யாரும் சொல்லி காமிச்சது கிடையாது. இந்த மாதிரி நான் இவ்வளோ எது செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவர் ரசிகர்களும் சரி, அவர்கள் ரசிகர் மன்றம் சரி, எதுலையுமே வந்து சொல்லி காட்டினது கிடையாது. இப்போ ஒன்று தெரிஞ்சு மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் போனால் அந்த ஊர் எம்பளம் வந்து ரசிகர்கள் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஊரில் அறுவடை பண்ணுற அரிசி, நெல், அந்த ஊரில் மாலை, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தலைவருக்கு நடக்குன்னா அது நம்ம விஜயநாக்கு மட்டும்தான் நடக்கும். மக்கள் வந்து அவரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 அது ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கு போகுது. இல்லை, இவங்க தலைமுறையாக இருக்கிற கட்சி பல பேர் அவங்க ஆரம்பத்துலேயே பேஸ்லேருந்தே இருக்காங்க. இப்போ இவர் திடீர்னு வராரு, அவங்கெல்லாம் மறந்துட்டு இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? எப்படி வந்துருவாருன்னு சொல்கிறீங்க? அவங்க நீங்கள் நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான், காசு இறப்பாங்க, லாரியாக இறப்பாங்க, வாங்கிக்கோங்க, ஆனால் ஓட்டை எனக்கு போட்டிருக்கேன்னு அவர் இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக மாற்றம் கண்டிப்பாக நடக்க போகுது. அது நான் சொல்கிறத விட கோடான கோடி ரசிகர்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த ரசிகர்கள் ஓட்டாக மாறான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஓட்டாக மாறும். அதுக்கான சாட்சி 2026 ஒரு பார்ப்பீங்க மாபெரும் வெற்றி. இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு எப்பவுமே இப்போ கூட இருந்து தான் அவங்க மட்டும் போட்டு அவர் ஜெயிச்சிருவாரா? ஏன்னா ஒரு கரண்ட் பில்லு கட்ட போனால் கூட அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆதிக்கம் இருக்குது. வந்து கட்டுங்க, திமிரா பேசுறது. இப்போ ஒரு ரேஷன் கடைக்கு போனால் கூட தலைகிறவா நடத்துறது. ஒரு 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ நாள் கோமலையாகவே இருந்துட்டோம், சரிங்களா? ஸோ அந்த 200 ரூபாய்க்கு நம்ம ஆசைப்பட்டு 200 கோடி நம்மளை ஒருத்தர் விட்டு வந்திருக்காரு. நீங்கள் இப்போ கன்ஃபார்ம் அவருக்கு தானே ப்ரோ? கன்ஃபார்ம் அவருக்கு தான் ப்ரோ. நான் போன வருஷம் வந்து கேப்டனுக்கு போட்டேன். இந்த வருஷம் கேப்டன் இருந்திருந்தா போட்டிருப்பேன். பட் அவர் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் ஒரு எஸ்கே ஃபேனாக கண்டிப்பாக விஜய் அண்ணாக்கு தான் போடுவேன். நிறைய பேர் இப்போ எஸ்கே ஃபேனு இல்லை, அஜித் ஃபேன்ஸ், ரஜித் ஃபேன் எல்லாருமே போடுவாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் போட மாட்டோம், ரஜினி ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க போடுவாங்க.